At least I would have learned something in Hindi. Firstly, thank you so much. मुझे हिंदी ऐसा ही आता है, तो आता आती उसमें कुछ गड़बड़ होगा, but சாய் பல்லவி இந்த ரீசெண்ட் வீடியோல சொன்ன சென்டென்ஸ் எல்லாமே ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அவங்க சொன்னதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். முஜே ஹிந்தி ஆத்தா ஹேன்னு சொன்னா எனக்கு ஹிந்தி வரும் அப்படின்னு அர்த்தம். இனிமே நீங்க முஜே ஹிந்தி மாலும் ஹே பத்தா ஹே இதெல்லாம் சொல்றதை விட இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா தெரியும். இன்னும் பர்ஃபெக்டான ஹிந்தில சொல்லணும்னா முஜே ஹிந்தி ஆத்தி ஹேன்னு தான் சொல்லணும். இதோட ரீசன் எல்லா பாஷைகளையும் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா பாஷைகளையும் ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு ஃபெமினைனா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபீமேலா, அதனாலதான் ஆத்திஹேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தான் சாய் பல்லவியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்ளீட்டா ஹிந்தி வராதே அப்படின்னு சொல்றவங்க முஜே தோடி ஹிந்தி ஆத்திஹேன்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி வரும். இந்த வீடியோல அவங்க யூஸ் பண்ண சென்டென்ஸ் முஜே ஹிந்தி ஐசே ஹி ஆத்தி ஹை. அதாவது எனக்கு ஹிந்தி இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐசே ஹி அப்படின்னா இப்படித்தான். இந்த மாதிரி ஈஸியாவும் டக்குன்னு ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டக்குன்னு ஹிந்தியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.